அனைவருக்கும் வணக்கம். நான் மைதீன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தலையில் அணிந்திருந்த தொப்பி என்பது அன்றைக்கு பலருக்கு பல கேள்விகளை கொடுத்தது. சிலர் அவர் தலையில் முடி இல்லை, வழுக்கை விழுந்துவிட்டது என்றும், இன்னும் சிலர் அவர் ஒரு அலங்காரத்திற்காக அதை அணிந்திருக்கின்றார் என்றும் சொல்லி வர, முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாலும் திராவிட கழகத்தை சார்ந்தவர்களாலும் வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, மிகப்பெரிய ஒரு வதந்தி என்பது அவர் தலையில் சுத்தமாக முடியில்லை, அதனால் அவர் தன்னுடைய வழுக்கையை மறைப்பதற்காகவே அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றார் அப்படின்னு இதை ஒரு பிரச்சாரமாகவே கொண்டு போனாங்க. ஒரு பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போகலாம்? முதல்வராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை சரியாக நடத்தவில்லை, அவருடைய ஆட்சியில் ஊழல் நிறைந்திருக்கின்றது, அவருடைய ஆட்சியில் பல குறைபாடுகள் இருக்கின்றது, இப்படி கொண்டு போனால் பரவாயில்லைங்க. ஒரு தனி மனிதனுடைய ஆடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில், தன்னுடைய அலங்காரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் மூக்கை நுழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அன்றைக்கு இதை ஒரு பெரிய விஷயமா கொண்டு போனாங்க. எம்ஜிஆர் அவர்கள் உண்மையிலே தொப்பி அணிந்ததற்கான காரணம் என்ன? ஏன் தொப்பியை எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினார்கள்? இது ஒன்றும் இல்லைங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் சின்ன வயசுலேருந்தே தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர். தன்னுடைய உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள வேண்டும், மற்றவர்களிடத்திலிருந்து தான் ஒரு வித்தியாசமானவனாக தெரிய வேண்டும், நான் வசீகர தோற்றத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர். அப்படி விரும்பி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செஞ்சுக்கிட்டே வருவார். ஆடை அணிகிறதா இருக்கட்டும், செருப்பு போடுறதா இருக்கட்டும், வாட்சி கட்டுறதா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே மற்றவங்களிலிருந்து தன்னை வித்தியாசப்படுத்தணும்னே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை சிறு வயதில் முதல் கொண்டு அதற்கு தயார்படுத்தி கொண்டே வந்தார்கள்ங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் காவல்காரன் அப்படிங்கக்கூடிய அந்த படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இன்னொரு நடிகரால், அதாவது எம்.ஆர். ராதா அவர்களால் சுடப்படுகின்றார். சுட்டு மருத்துவமனைக்கு போயிடுறாங்க. இறைவனுடைய பெரும் கருணையை கொண்டு அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு திரும்பி வர்றாரு. வந்தவர் இப்போ நடிக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய உடம்பின் மீது அதிக அக்கறை உள்ளவர், தான் வசீகர தோற்றத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். இப்போ அவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம முன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமாக இருப்போமா, அழகாக இருப்போமா, குரல் வேற இப்போ சரியாக வரலையே, எல்லாருமே நம்மளை ஏற்றுக்குருவாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கவலையில் அவருக்கு மனசு சங்கடமாயிடுச்சு. இப்போ ஷூட்டிங் தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுக்கிறாரு. அவர் அந்த குண்டடிப்பட்டு வந்த பிறகு எடுக்கப்படக்கூடிய ஷூட்டிங் படப்பிடிப்பு அப்படிங்கிறதே அந்த காவல்காரன் படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். முதல்ல பாட்டை எடுத்துருவோம், ஏன்னா அவருக்கு இன்னும் சரியாக கொஞ்சம் பேச்சு வரலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பாடல் எடுக்கிறாங்க. அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா, இந்த நினைத்தேன் வந்தாய் 100 வயது அப்படின்னு வரும் இல்லையா, அந்த பாடல். அந்த பாட்டில் தான் எம்ஜிஆர் அவர்கள் முதலாக தலையில் ஒரு தொப்பியை அணிவிக்கின்றார்கள். இந்த தொப்பியை அணிஞ்சு ஷூட்டிங் முடித்த உடனே அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் திலகத்தோட நலன் விரும்பிகள் மட்டும் இல்லைங்க, மற்றவர்களும் சேர்ந்து அந்த படப்பிடிப்புக்கு வந்திருந்த டெக்னீஷியன்ஸு, அந்த படப்பிடிப்பை வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் எல்லாருமே மக்கள் திலகத்தை கொண்டாடினாங்களாம். எல்லாரும் போய் சொன்னாங்களாம், தலைவா 10 வயசு கம்மியான மாதிரி ஆயிடுச்சு, ஒரே ஒரு தொப்பி தான் போட்டிங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே, ஏற்கனவே தன் உடல் மீது அக்கறை, தன் உடலை நல்லபடியாக வச்சுக்கிறணுங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எண்ணம், தன்னைத்தானே ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர். இப்போ இவங்கெல்லாம் சொல்லும்போது என்ன ஆகும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதன் பிறகுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்தில் அதிகமாக தொப்பிகளை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இதை திரைப்படம் பார்த்தவர்களுக்கு தெரியும், நீங்கள் பாருங்கள். அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடிக்கலையா? நடித்தாருங்க, ஒரே ஒரு தொப்பியை போட்டிருப்பார், இல்லை ஏதோ ஒரு படத்தில். ஆனால் அதன் பிறகு வந்த காவல்காரன், அந்த படத்துக்கு பிறகு வந்த அத்தனை படங்கள்லையும் ஒரு பாடல் காட்சி என்றால் தொப்பி வரும், இல்லைன்னா சாதாரண ஒரு காட்சி என்றாலும் ஒரு தொப்பி வரும். தொப்பி ஒரு படத்தில் 4-5 வகையான தொப்பிகளை போடக்கூடிய அளவுக்கு அதுக்கு பிறகு தான் வந்தாங்க. காரணம், தான் கொஞ்சம் இளமையாக இருக்கிறங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தன்னை அதற்கு தயார்படுத்தினார். சரி, அப்படின்னா அந்த வெள்ளை தொப்பி எப்போ எம்ஜிஆர் அவர்கள் போட ஆரம்பித்தாங்க? ஷூட்டிங்கில் ரைட்டுங்க, ஏன் நிரந்தரமாக போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா,
அடிமை பெண் படத்திற்காக ராஜஸ்தான் ஷூட்டிங் போகிறாங்க. அங்கே ஒரு பாலைவனத்தில் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடுமையான வெயில். பொதுவாக ராஜஸ்தான் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுவும் பாலைவனம். அந்த பாலைவனத்தில் கடுமையான வெயில் சமாளிக்க முடியல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்த ஒரு நண்பர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தொப்பியை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் கொடுத்து இதை நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏற்கனவே தொப்பி என்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப பிரியம். இப்போ இந்த தொப்பியை போட ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் அந்த தொப்பியை போட 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 என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறவங்கலாம் உண்மையிலே தெளிவா உங்களுக்கு எல்லா தொப்பியுமே ரொம்ப செட் ஆகுது, இப்போ பாருங்கள் 15 வயசு கம்மியான மாதிரி ஆகிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல சொல்ல எம்ஜிஆர் அவர்கள் நிலை கண்ணாடி முன்பு நின்று பார்க்குறாங்க. உண்மைதான், நாம் கொஞ்சம் இளமையாக தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி அவர்கள் நிரந்தரமாக அந்த தொப்பியை போட ஆரம்பிக்கிறாங்க. போட்டுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அன்றைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்காதவர்கள் இன்னும் தீவிரமாக பிரச்சாரம் செய்கின்றார்கள். பார்த்தீங்களா, அவர் சினிமாவில் மட்டுமா தொப்பி அதிகமாக போடுறாரு, நிஜத்திலையுமே போட்டுக்கிட்டு சுற்றுறாரு பாருங்க. அப்போ அவருக்கு மண்டையில் முடி இல்லைங்க, முடி சுத்தமாக போச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, மக்கள் முன்னாடி மக்கள் திலகத்தை அசிங்கப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மதுரையில் ஒரு சம்பவம் நடக்குங்க. எப்படின்னா, அவருடைய ரசிகர் அப்படிங்கிற போர்வையில் போன ஒரு நபர் மாலையை போடுற மாதிரி தொப்பி தள்ளி விட பார்க்குறாரு. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் மட்டுமா சண்டை போடக்கூடியவர், நிஜ வாழ்க்கையில் அவர் சண்டை போட்டது இல்லையா? அப்படியே அந்த நபரை கையை தட்டி ஆளக்கள் தள்ளுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, கூடுதலாக இது பற்ற வைக்கப்படுகிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய தலையில் கொஞ்சம் கூட வழுக்க இல்லைங்க, சுத்தமாக முடியே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு வருது. இதை ஒரு பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில் இருக்கிறாங்க. மதுரையில் இருக்கும்போது ஒரு விஷயம் அவர்களுடைய கவனத்திற்கு வருது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்ல போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ மதுரை அரசினர் விருந்தினர் மாளிகைக்கு பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வர சொல்கிறாங்க. அவங்க வர்றாங்க. வந்து உட்கார்ந்த உடனே யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, தன்னுடைய தலையில் இருந்த தொப்பியை கழட்டி அப்படி வைக்கிறாங்க. வச்சா மொத்த கேமராவும் அங்கே தான் ஃப்ளாஷ். என்னைய முடியே இல்லைன்னாங்க, இவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு அன்னைக்கு தான் எல்லாமே பார்க்குறாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு முடி இல்லை, எம்ஜிஆர் அவர்களுக்கு வழுக்கை, எம்ஜிஆருக்கு சொட்டை, எம்ஜிஆருக்கு சுத்தமாக முடி இல்லை என்று சொன்ன அத்தனை பேரும் அன்றைக்கு தான் வாயை மூடினார்கள். இந்த வெள்ளை தொப்பி நிரந்தரமாக போடுவதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த ராஜஸ்தானில் அடிமைப்பெண் ஷூட்டிங் முடிஞ்சவொன்னே ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொன்னாங்க இல்லையா? எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த தொப்பி ரொம்ப பிடிச்சி போக சென்னைக்கு வந்த உடனே என்ன பண்ணிருக்காங்க, சில கடைகளில் சில தொப்பி வாங்கி போட்டிருக்காங்க. அப்போது ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, ரசாக் அப்படின்னு ஒருத்தர் இந்த தொப்பியை தோல் தொப்பி செய்யக்கூடியவர் இருக்கார், நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் உங்களை பார்க்க சொல்கிறேன். சொன்னோடனே அந்த ரசாக் என்று சொல்லக்கூடிய சகோதரர் பார்த்து ஒரு 5 தொப்பி கொடுத்தாராம் மாடல். அதில் ஒரு 2 மாடல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்க, அதையே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த தொப்பியை அணியக்கூடிய சூழ்நிலைக்கு உருவானார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை எந்த சூழ்நிலையிலேயாவது வீழ்த்திவிட வேண்டும் அப்படின்னு அன்றைக்கு எதிரிகள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு சூழ்ச்சியையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உடைத்து எறிந்தார்கள். அப்படி ஒவ்வொரு சூழ்ச்சியையும் உடைக்கப்பட்ட இடம் மதுரைங்க. இன்னைக்கு ஏன் எல்லா கட்சிக்காரங்களும் மீட்டிங்னா மதுரை, போராட்டம்னா மதுரைன்னு அறிவிக்கிறாங்க, நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சோன்னா மதுரையில் தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து வந்தது எல்லாமே மதுரை தான். ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலாக நடிக்க ஆரம்பித்த நாடகம் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ். அதன் பிறகு மக்கள் திலகம் அவர்கள் நாடோடி மன்னன் அந்த படத்தினுடைய வெற்றி விழாவை மதுரையில் கொண்டாடினாங்க மிக பெரிய அளவுக்கு. அதன் பிறகு மதுரை வீரன் அந்த படம் அங்கே தான் வெற்றி விழா கொண்டாடினாங்க. இவ்வளவு ஏங்க, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுது, மறுபடி தேர்தலில் நிற்கிறாங்க, மதுரையில் தான் நிற்கிறாங்க. மதுரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை என்றும் கைவிட்டது இல்லை. மதுரை மக்கள் திலகத்தினுடைய மனதில் வாழ்ந்தார்கள். மக்கள் திலகம் மனதில் மதுரை மக்கள் வாழ்ந்தார்கள். மதுரைக்கு எது வேண்டாலும் செய்வேன் என்ற எண்ணத்தில் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை எதிரிகள் சூழ்ச்சியால் வீழ்த்திவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலம் இன்று இல்லை. காரணம், அப்படிப்பட்ட எதிரிகளும் அவர்களுக்கு இல்லை, மக்கள் திலகமும் இன்று இல்லை. நாம் அனைவரிடத்திலும் ஒற்றுமையோடு இருப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் மைதீன்.